அன்பார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். அரிதார கனவுகள் அரியணை ஏறாது. கட்சியையே நடத்த தெரியாதவர்கள் ஆட்சி நடத்த போகிறார்களா? தமிழ்நாட்டின் அரசியலில் பொய்க்கால் குதிரைகளுக்கு வேலை இல்லை. தமிழ்நாடு வெற்றிடம் அல்ல, கற்றிடம். இங்கு வந்து கற்றுக்கொண்டுதான் செல்ல வேண்டும். குடி நோயாளிகளை, போதை நோயாளிகளை மீட்க மையங்கள் இருப்பது போல சினிமா போதையில் சிக்கியுள்ள இளைஞர்களை மீட்கவும் நாம் பணியாற்ற வேண்டியது நமது அவசிய கடமை. அதனை திராவிடர் கழகம் அடுத்து முன்னின்று மேற்கொள்ளும். அறியாமை வீழும், சுயமரியாதை வெல்லும். சூழ்ச்சிகளும் வேடங்களும் முறியடிக்கப்படும். திராவிடத்தின் பெருவெற்றி கொடியேற்றும். திராவிடம் வெல்லும், நாளைய வரலாறு என்றும் சொல்லும் என திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி, மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தொடர எங்கும் அலை வீசுகிறது என வாக்களித்த பின் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்களின் நேர்காணல் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. பக்தியின் பெயரால் மகா சுரண்டல் என்னும் பெயரில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. மகாராட்டிர மாநிலம் கோலாப்பூரில் அமைந்துள்ள ஜோதிபா கோவிலில் வரிசையில் நிற்பவர்கள் பணம் கொடுத்தால் அவர்களை தனியாக அழைத்து சென்று சாமியை பார்க்க வைக்கும் நடைமுறை நீண்ட காலமாகவே இருந்து வந்துள்ளது. இப்படி சென்ற இருவர் சாமியை பார்த்துவிட்டு பணம் கொடுக்க மறுத்ததால் 10 அர்ச்சகர்கள் ஒன்று சேர்ந்து பணம் கொடுக்காதவர்களை மிக கொடூரமான முறையில் தாக்கியுள்ளனர். இது காணொலியாக தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக காணப்படுகிறது. பக்தி என்பது எந்த தரத்தில் இருக்கிறது? கோவில் வழிபாடு என்ற பெயரில் சுரண்டல் தொழில் எந்த கேவலத்தின் எல்லைக்கு சென்றுள்ளது என்பதற்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்டு தேவையா? கோவில்களுக்கு போவது ஒரு வகை ஃபேஷன் ஆகிவிட்டது. பெரும்பாலோரிடம் வர்த்தக மனப்பான்மை, அதாவது பிசினஸ் மனப்பான்மை காணப்படுகிறது என்று சொன்னவர் நாத்திகர் அல்ல, சாட்சாத் சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி தான். கோடான கோடி மக்கள் வறுமையில் வாடி உழலுகையில் குழவிக்கல்லை நட்டு வைத்து கோயில் கட்டுவதும், காணிக்கை என்ற பெயரில் பக்தியை மையப்படுத்தி பணம் சுரண்டுவதும் இந்த 2026 ஏற்கத்தக்கதுதானா என்ற கேள்வியை எழுப்பி பக்தர்களிடம் ஏதோ ஒரு வர்த்தக மனப்பான்மை என்பதை விட பக்தியின் பெயரால் சுரண்டல் நடைபெறுகிறது என்பதே சரியானது. பகுத்தறிவுக்கு வேலை கொடுங்கள். இது போன்ற சுரண்டல்கள் முடிவுக்கு வரும். கடவுளை மற, மனிதனை நினை, தந்தை பெரியாரின் அரும்பொருள் நிறைமொழி என்று தன்னுடைய தலையங்கத்தை இன்றைய விடுதலை தீட்டியுள்ளது. பிரதமர் மோடியின் வெறுக்கத்தக்க பேச்சு, தேர்தல் ஆணையம் அனுமதித்தது எப்படி என தி இந்து ஆங்கில நாளேட்டின் தலையங்கம் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. பாஜகவிற்கு ஒரே ஒரு எம்எல்ஏ கிடைத்தாலும் ஆட்சி அவர்கள் கைக்கே செல்லும் என திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க தமிழ்நாடு வந்துள்ள டெல்லி மேனாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களில் 100 டிகிரி வெயில் பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக கோடைக்கால நோய்கள், வைரஸ் தொற்றுகள் பரவும் சூழல் எழுந்துள்ளது. மற்றொரு புறம் இணை மருத்துவ பயனாளிகள், குழந்தைகள், முதியவர்கள் பகல் வேளைகளில் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பாராசிட்டமால் மாத்திரை கொடுக்க கூடாது என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. காலை உணவு திட்டம் உதித்தது எப்படி? இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிரி யார்? விஜய் பற்றி நீங்கள் விமர்சிக்காதது ஏன்? இந்த தேர்தலில் மிக முக்கியமான பேசுபொருள் என்ன? மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? டபுள் என்ஜின் ஆட்சி முறையால் தான் மாநிலங்கள் வளர்ச்சி அடையும் என்றால் பீகார் ஏன் வளர்ச்சி அடையவில்லை? பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டங்களை வகுத்தது காலத்தின் கட்டாயம் என சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் திராவிட மாடல் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அளித்த நேர்காணல் முழுவதும் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். தமிழ்நாட்டில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பநிலை இருக்கும். முத்துப்பேட்டையில் 19 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் தொடங்கப்பட்டது. இதனால் நீண்ட நாளான குடிநீர் தட்டுப்பாட்டை அரசு சரி செய்துள்ளது. இதற்காக பொதுமக்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். குமரியில் அணு கனிம சுரங்கம், மக்களின் எதிர்ப்பை மீறி ஒன்றிய அரசு தீவிரம். பூ உலகின் நண்பர்கள் கடும் கண்டனம். மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கில் தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும், உயர்நீதிமன்றம் உத்தரவு. இதுவரை கிடைத்திராத அரிய வகை மண்பாண்டம் கீழடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 2026-2027 கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக
4.11 கோடி பாடநூல்கள் அச்சிடப்பட்டு பள்ளிகளுக்கு அனுப்பும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நிதிஷ்குமாரின் JTU கட்சியின் நிர்வாகிகள் பட்டியலில் நிதிஷ் மகன் நிஷாத் நீக்கம், புதிய நிர்வாகிகள் நியமனம். மு.க. ஸ்டாலின், மம்தா மீண்டும் வெற்றி பெறவே அதிக வாய்ப்பு உள்ளதாக டெக்கான் கிரானிக்கல் ஐதராபாத் தலையங்கம் தீட்டியுள்ளது. பிரியங்கா காந்திக்கு மேலும் முக்கியத்துவம் தர காங்கிரஸ் தலைமை முடிவு. சட்டமன்ற தேர்தலுக்கு பின் இது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும். பீகாரில் படிப்பு காலத்தில் திருமணம் கூடாது, கடும் எதிர்ப்பால் அறிவிப்பை ரத்து செய்த பீகார் செவிலியர் பள்ளி. விசாரணை தொடக்கம். கல்வியாண்டின் போது மாணவர்கள் திருமணம் செய்து கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்று நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ தாளில் ஏப்ரல் 16 அன்று வெளியிடப்பட்ட ஒரு கடிதத்தின் மூலமே இந்த சர்ச்சை தொடங்கியுள்ளது. முதல் கையெழுத்து இல்லத்தரசி திட்டத்திற்கு தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதும் தான் இடும் முதல் கையெழுத்து இல்லத்தரசி திட்டத்திற்கானதாகவே இருக்கும் என உறுதியளித்துள்ளார். 1952ஆம் ஆண்டு முதல் தேர்தல் பணியில் ஈடுபட்ட ஆசிரியர் கி. வீரமணியின் அனுபவங்கள் எத்தனை. வசதிகள் மிக குறைவு, மெகாபோனிலும் பிரச்சாரம், நேர கட்டுப்பாடு கிடையாது, ஒலிபெருக்கி இல்லாமலும் தந்தை பெரியாரின் பிரச்சாரம். சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு 74 ஆண்டுகால தேர்தல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் தமிழர் தலைவர் ஆசிரியர்கள். அந்த நேர்காணல் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தனது குடும்பத்தினருடன் சென்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள SIET கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அவருடன் அவரது மனைவியும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இணைந்து வாக்களித்தனர். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு தகவல்கள், செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.